அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நான் கார்த்திகேயன். கன்ஷிகா கிளிக் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருகின்ற மகா சிவராத்திரி 26/2/2025 அன்று வரக்கூடிய மகா சிவராத்திரியின் மகிமை நிறைந்த மகா சிவராத்திரி விரதம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வருகின்ற 26/2/2025 அன்று மகிமை நிறைந்த மகா சிவராத்திரி வருகிறது. இந்த மகா சிவராத்திரியின் விரதம் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைத்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ண போகிறேன். இதிலெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முழுமையாக எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. சிவராத்திரியை ஒளிமயமான இரவு, இன்பம் தருகின்ற இரவு என்றும் அழைக்கலாம். ஒருவர் தன் வாழ்வில் வினை பயனை அளிக்க 8 விதமான சிவ வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கலாம் என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. அவற்றில் மிக சிறப்பு வாய்ந்த கருதப்படுவது மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி திதி அன்று வரும் மகா சிவராத்திரி விரதமாகும். பகலில் திரையோதசி திதியும் இரவில் சதுர்த்தசி திதியும் கூடும் சிவராத்திரியானது மிகவும் விசேஷமானது. கௌரி சங்கர சம்மேளன சிவராத்திரி என்றும் இதை கூறுவார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த சிவராத்திரி உலகம் முழுவதும் கடலில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்ட காலத்தில் அன்னை பார்வதி உலக உயிர்களுக்காக தவம் இருந்து இறைவனை பூஜித்தார். அந்த இரவே சிவராத்திரி நாளாகும். பார்வதி தேவி தவம் இருந்து சிவபெருமானின் இடபாகத்தில் இடம்பெற்றது சிவராத்திரி தினமாகும். உமாதேவி சிவபெருமானிடம் ஆகம உபதேசம் பெற்றதும் சிவராத்திரி தினம் அன்றுதான். பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் தவம் செய்து சிவபெருமானிடம் இருந்து பாசுபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்றதும் இந்த சிவராத்திரி தினமே. மார்க்கண்டேயனுக்காக யமதர்மனையே சிவபெருமான் சம்ஹாரம் செய்த நாள் சிவராத்திரி ஆகும். பகிரதன் ஒற்றை காலில் கடுந்தவம் புரிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்ததும் சிவராத்திரி தினமே ஆகும். கண்ணப்ப நாயனார் குருதி வடியும் லிங்க வடிவிலிருந்து ஈசனின் கண் மீது தன் கண்களை பொருத்தி முக்தி அடைந்ததும் சிவராத்திரி மகா சிவராத்திரி நாளில்தான். பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் லிங்க ரூபமாக சிவபெருமானின் அருள் வழங்கிய நாள் மகா சிவராத்திரி தினமாகும். சிவன் என்ற சொல்லுக்கு மங்களம், இன்பம் என்று பொருள். சிவபெருமான் தன்னை வணங்குபவர்களின் மனதில் இருக்கும் தீய எண்ண கழிவுகளான காமம், கோபம், குரோதம், பேராசை, பொறாமை போன்ற கர்ம வினைகளை கழிவுகளை அளிப்பவர். அவரை வழிபடுவர்களின் வாழ்வில் நிலவும் நோய்கள், மனக்கவலைகள், வறுமை நிலை போன்றவற்றை அறவே அளிப்பவர். ஒருவர் தனது 3 பிறவியில் செய்த பாவங்களையும் அளிப்பவர் சிவபெருமான். சிவராத்திரியை ஒளிமயமான இரவு, இன்பம் தருகின்ற இரவு என்று அழைக்கின்றோம். ஒருவர் தன் வாழ்வின் வினை பயனை அளிக்க 8 விதமான சிவ வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கலாம் என சாஸ்திரம் கூறப்பட்டுள்ளது. அவற்றில் மிகச் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்த்தசி திதி அன்று வரும் மகா சிவராத்திரி விரதமாகும். எல்லோருக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருக்கும் பாக்கியம் கிடைக்காது. அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப அந்த சிவனின் அருள் இருந்தால் மட்டுமே இந்த மகா சிவராத்திரி விரத வாய்ப்பு கிடைக்கும். இந்த விரதத்தை மகா சிவராத்திரிக்கு முந்தைய தினமான புதன்கிழமையிலேயே தொடங்கிவிட வேண்டும். அன்றைய தினம் ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். மகா சிவராத்திரி அன்று காலையில் குளிர்ந்த நீரில் குளித்து நெற்றியில் திருநீர் பூசி இல்லத்தில் உள்ள இறைவனின் திருப்படம் முன்பாக விளக்கேற்றி விரதத்தை தொடங்க வேண்டும். வியாழக்கிழமை அன்று பகல் மற்றும் இரவு முழுவதும் எதுவும் சாப்பிடக்கூடாது. வயதானவர்கள் மற்றும் நோயாளிகள் சமைக்காத உணவுகளான பால், பழங்கள் அவள் சாப்பிடலாம். மகா சிவராத்திரி அன்று முழுவதும் மௌன விரதம் இருந்து மனதிற்குள்ளேயே பஞ்சாட்சரம் அல்லது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து வந்தால் புண்ணிய பலன்கள் மிகுதியாகும். சிவராத்திரி நாளில் சமைத்த உணவுகளை உண்ணாமல் சிவ சிந்தனையுடன் இருக்க வேண்டும். தண்ணீர் மட்டும் அருந்தலாம். சிவன் கோவில்களில் நடைபெறும் 4 கால அபிஷேக பூஜைகளில் கலந்து கொண்டு சிவனை வழிபட வேண்டும். மறுநாள் காலையில் நீராடி பகல் முழுவதும் உறங்காமல் இருந்து விரதத்தை முடிக்க வேண்டும். மகா சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவர்களுக்கு நற்கதி கிடைப்பதுடன் சொர்க்கலோக பாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முழுமையான விரதம் கடைபிடித்தால் தீராத நோய்களும் தீரும், சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். ஒருவர் தொடர்ந்து 24 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்து வந்தால் அவர் சிவகதியை அடைவதுடன் அவரது 21 தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தி அடைவார்கள் என்பது ஐதீகம். அதோடு அசுவமேத யாகம் செய்த பலனும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. வாழ்வில் செல்வம், வெற்றி ஆகியவற்றை பெற விரும்புவோர் மகா சிவராத்திரி விரதம் இருக்க
வேண்டும். அடுத்து மகா சிவராத்திரி ஸ்பெஷல். மகா சிவராத்திரி வரலாறு மற்றும் ரகசியங்கள். மகா சிவராத்திரி எதனால் கொண்டாடப்படுகிறது? இரவு முழுவதும் ஏன் கண் விழிக்க வேண்டும்? இரவு முழுவதும் ஏன் தீபங்கள் ஏற்ற வேண்டும்? எல்லா கேள்விகளுக்கும் ஆன்மீக வழியில் ஒரு பதிலும், அறிவியல் ரீதியான ஒரு பதிலும், புராண ரீதியான ஒரு பதிலும், மருத்துவ ரீதியான ஒரு பதிலும், வாழ்வியல் ரீதியாக ஒரு பதிலும் ஆக எந்த விதத்தில் வேண்டுமோ அந்த வகையில் பதில் கிடைக்கும். பொதுவாக இந்து மதம் என்பது மதம் இல்லை, அது வாழ்வியல் நெறிமுறை. எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொல்லும் நெறிமுறை. பின்னடைய முனிவர்கள், சித்தர்கள், ஞானிகள் மூலம் மக்களுக்கு இறைவனால் சொல்லப்பட்ட விதிமுறைகளே ஆகும் என்பதே நிதர்சனமான உண்மை. சரி, இனி ஒவ்வொரு ரீதியான பதில்களையும் பார்க்கலாம். சிவராத்திரி என்பது விழா அல்ல, மனதை கட்டுப்படுத்தும் மகா விரதம். அதனால் இதை கொண்டாடுகிறோம் என்று சொல்வதை விட அனுஷ்டிக்கிறோம் என்று சொல்வதே மிக மிக சரி. சிவராத்திரி என்றால் பட்டினி கிடப்பது, கண் விழிப்பது, கோவிலுக்கு போவதுடன் நின்று விடாமல் இதன் தத்துவம் உணர்ந்து இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். நம் மனம் சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து செயல்படுகிறது. சந்திரன் வளரும் நாட்கள் 15, தேயும் நாட்கள் 15. இதில் தேய்பிறையின் 14வது நாட்கள், அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் ஏறத்தாழ மறைந்துவிடும். நம் மனமும் இப்படிதான். ஒரு நாள் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை பொங்கும். அடுத்த நாளே அது எதற்கு, அதனால் என்ன பயன் என எண்ணி அந்த எண்ணம் தேய்ந்து போகும். மறுநாளே விட்டேனா பார் என்று அதே ஆசையின் மீது லயிக்க ஆரம்பித்துவிடும். இப்படி நிலை இல்லாமல் இருப்பதுதான் மனம். சிவராத்திரியை ஏன் தேய்பிறையின் 14ஆம் நாள் அனுஷ்டிக்கின்றனர் தெரியுமா? மனித மனம் ஒரு நிலைப்பட தியானம் அவசியம். அலைப்பாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும். அப்படி கட்டி போட்டால் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் சிறு கீற்று போல மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் புதைந்துதான் இருக்கும். அதை ஒழித்தால்தான் நாம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும். அதற்காக சிவனை வழிபடும் நாளே சிவராத்திரி. இந்த தத்துவத்தை உணர்த்ததான் சிவலிங்கம் வடிவில் படைத்தனர் நம் முன்னோர்கள். லிங்கத்தின் பானம் ஏறத்தாழ முட்டையின் வடிவில் இருக்கும். ஒரு முட்டை படம் வரையுங்கள். அதற்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை. சுற்றி சுற்றி போய்கொண்டே இருக்கும். அதே போன்றுதான் சிவனும், முதலும் முடிவும் இல்லாதவர். மனிதர்களுக்கு அப்படி இல்லை. நமக்கு பிறப்பு என்னும் முதலும் மரணம் என்னும் முடிவும் இருக்கிறது. இது நாம் செய்யும் பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப பல பிறவைகளை தருகின்றன. சில 7 பிறவி என்று மனிதர்களுக்கு கணக்கு சொல்வார்கள். 7 பிறவி என்பதே சரி. நம் பாவ கணக்கு கரையும் வரை மீண்டும் மீண்டும் பூமியில் எழுந்து கொண்டே இருப்போம். பிறவி சூழலில் இருந்து விடுபட ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது. அதற்கு ஒரே மந்திர வார்த்தையை சொல்லி இருக்கின்றனர் முன்னோர்கள். அதுதான் அன்பே சிவம். பிற உயிர்களை தம்மை போல கருதி அன்பு செலுத்த வேண்டும். பிரதோஷத்தின் அடுத்த நாள் சிவராத்திரியை கொண்டுவதன் சூட்சமம் என்ன? புராணம் சொல்லி இருப்பதை முதலில் பார்க்கலாம். என்றும் அழிவே இல்லாமல் அமிர்தம் கடையப்படுகிறது. கடைபவர்கள் தேவர்களும் அசுரர்களும். மந்தார மலை மத்து கடையும் போது முதலில் ஆழம் காலம் என்கிற 2 விதமான விஷம் வருகிறது. உலக மக்களை ரட்சிக்கும் பொருட்டு சிவன் அதை பருகுகிறார். உமையாகிய சக்தி அதை கண்டதில் நிறுத்தி வைக்கிறார். எனவே சிவன் திருநீலகண்டர் என்று போற்றப்படுகிறார். ஆனால் இதற்கு பின்னால் தெளிவான யோக விஷயங்கள் மறைந்துள்ளன. முதலில் நந்தியின் கொம்பின் நடுவில் நின்று தாண்டவம் ஆடுவது குறித்து பார்க்கலாம். திருமந்திரத்தில் 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றினை நந்தி மகன்றனை ஞான குளிந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த பாடலை படிக்கும் போது ஒரு சந்தேகம் வரக்கூடும். விநாயகர் சிவனின் மகன்தானே, நந்தி மகன் என்று போற்றப்படுகிறாரே என்று சிவபெருமானின் நந்திதேவனாக குருவாக வந்தார் என்றும் சொல்வார்கள். அப்படியென்றால் வாகனமாக காட்டுவது எதனால்? இதில் உள்ள சூட்சமத்த நத்தனாரின் பாடலில் ஒரு வரியில் கேட்கலாம். அதாவது, அவரை கோவிலுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர் ஜாதியில் குறைந்தவர். ஆனால் பக்தியில் அவருக்கு ஈடு சொல்ல அன்று யாருமே இல்லை. சரி, வாசலில் நின்று எட்டி பார்க்கலாம் என்றால் இந்த நந்தி மறைக்கிறது. அதை அவர் நான் செய்த பாவங்கள் அல்லவா இப்படி நந்தியாக வந்து குறுக்கே நிற்கிறது என்பார்கள்.
ஆக சிவபெருமானை நாம் அடைய தடையாக உள்ள வினைகள் எங்கே இருக்கும்? நம் உயிர் சக்தியில் பதிந்திருக்கும். அந்த உயிர் சக்தியே நமக்குள் இருக்கும் நெருப்பாகி குண்டலினி ஆகும். நம் தீ என்பதே நந்தி அழைக்கப்படுகிறது. அசையாமல் இருக்கும் பேராற்றல் சிவம். அவரே இயக்கும் வல்லமையுள்ள சக்தியாகிய நம் உடலில் உயிராக விளங்குகிறார். இதையே குண்டலினி சக்தியாகிய நந்தியின் மேலேறி அமர்ந்திருப்பது போல் காட்டப்படுகிறது. விநாயகர் பார்வதியின் பிள்ளைதான் என்று சொல்வார்கள். சிவத்தின் சக்தி அம்சமே குண்டலினியாக நம் மூலாதாரத்தில் உரைகிறது. எனவேதான் மூலாதாரத்தின் தேவதையாக கணபதியை குறிப்பிடுவார்கள். விநாயகரின் உருவமே யோகத்தை உணர்த்துவது என்பதை விநாயகர் அகவல் மூலம் ஔவைக்கு நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். குண்டலினியானவளை உச்சிக்கு ஏற்றி சிவத்தோடு கலக்கும் போது அமிர்தம் உண்ணலாம். குண்டலினி உச்சியில் இருக்கும்போது உச்சியில் சிவத்தாண்டவம் காணலாம். எல்லாமே யோக விஷயங்களின் குறிகாட்டிகளாகவே திகழ்கின்றன. பார்க்கடல் நம் உடல், நம் முதுகுத்தண்டே மந்தார மலை, வாசி எனப்படும் சுவாசமே வாசுகி, இடக்கலை பிங்களை என்பது தேவர்கள், அசுரர்கள். வாசி யோகத்தின் மூலம் தவம் செய்யும் போது குண்டலினியானவள் மேலேறும் போது முதலில் நமது பாவ வினைகள் தான் மேலேறும். அது அநாகதம் வரும்போதே, அதாவது ஆத்மலிங்க தரிசனம் காணும் போதே இறையாற்றலோடு கலக்கும். அவ்வாறு கலந்தால் எல்லா தவ பலனும் வீணாகிவிடும் என்று குண்டலினி தேவியானவள் அதை விசுதிக்கு மேலேறாமல் தடுத்து விடுவாள். விசுதிக்கு மேலே பாவம் நீங்கிய சுத்த சக்தியோடு சிவத்தோடு ஒன்று சேர்ந்து சாதகனுக்கு அமிர்தம் கிடைக்கச் செய்யும். பிரதோஷம் என்றால் பகல் முடிந்து சூரியன் அஸ்தமிக்கும் காலம் என்பார்கள். அதற்கு இன்னொரு பொருளும் உண்டு, அதாவது ஒடுங்கும் நேரம். எல்லா புலன்களும் ஒடுங்கி மகாசக்தி மேலேறும் நேரம். ஸ்ரீ வித்யை மார்க்கத்தில் தோள்கண்டம் நீல்கண்டம் என்று சொல்வார்கள். அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கும் கண்டமாகிய தொண்டை பகுதியை குறித்து சொல்வார்கள். பக்தர்களை ரட்சிக்கும்படி அவர்களது பாவமாகிய விஷத்தை சிவன் ஏற்றுக்கொள்வார். ஆனால் மகா சக்தியானவள் அது மேலேறினால் எல்லாம் கெடும் என்பதை அறிந்து அதை கண்டத்தில் நிறுத்திவிடுவாள். ஆக பிரதோஷ வேளையில் ஒடுங்கும் நேரத்தில் நமது பாவங்களை சிவன் ஏற்றுக்கொள்வார் என்றுதான் பிரதோஷமும். இதற்கு முன்னால் ஒடுங்கியவர்களின் நம் முன்னோர்களின் பாவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பூமியில் உள்ளவர்கள் காலத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு சந்திரனை தேய்த்து வளர செய்து அருளியதற்காகவும், அவ்வாறு தேயும் பொழுது அமாவாசையை ஒட்டிய காலங்களில் ஏற்படும் பலவீனத்தை சரி செய்வதற்காகவும் சிவராத்திரி பூஜை ஏற்படுத்தப்படுகிறது. நீங்கள் மேல் நாடுகளில் உள்ளவர்களை கேளுங்கள். 13ஆம் நாள் அல்லது எண்ணை கண்டு பயப்படுவார்கள். 13 என்ற எண்ணை கண்டு பயப்படுவார்கள். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், நம் முன்னோர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. 13வது நாளான திதி அன்று பிரதோஷ வேளையில் பூமிக்கு வானிலிருந்து விஷத்தன்மையும் தீய சக்திகளும் வருவதாக நம்பிக்கை இருக்கிறது. இந்த வேளையில் பூஜை செய்து உலகை காக்க வேண்டுவதே பிரதோஷ பூஜை என்றும், அந்த நேரத்தில் முறைப்படி, அதாவது ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவில்களில் இருந்தால் அந்த விஷத்தன்மை உள்ள நம்ம தீய சக்தியின் பாதிப்பு ஏற்படாது என்ற கருத்தும் நிலவுகிறது. எது எப்படியோ எல்லா பாதைகளும் வழிபாடுகளோ யோகமாகவோ எதுவாயினும் பலன் இறைவனை அடைவதே என சற்று முன் பின்னாக அமையும். சிவராத்திரி எதனால் என்று புராண கதைகள் கேட்டிருக்கிறோம். ஒரு வேடன் புலிக்கு பயந்து மரத்துக்கு மேலே அமர்ந்திருந்தும் அது வில்வ மரம் என்பதும், தூக்கம் வராமல் இருக்க ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போட்டு கொண்டிருக்க அது கீழே இருக்கும் சிவலிங்கத்தில் விழுவதினால் அவனுக்கு சிவ தரிசனம் கிடைத்தது. அதுவே சிவராத்திரி என கொண்டாடப்படுகிறது என கேள்விப்பட்டிருக்கிறோம். மற்றொரு புராணமும் உண்டு. 4 முகம் கொண்ட அயனும் திருமாலும் தங்களுக்குள் சொல்போரிட்டு தன்னை தேடின பொழுதும் சிவபெருமான் திருவுளம் கொண்டு மாசி திங்கள் 14ஆம் நாள் திங்கட்கிழமை திருவோணம் கூடிய நல்ல நாள் ராத்திரி 14ஆம் நாளிகையில் மகேஸ்வர மூர்த்தமாக அடியும் முடியும் காட்டாமல் அவ்விருவருக்கும் காட்சியளித்து விசாரிக்கும் போது பிரம்மதேவன் சிவனாரின் திருமுடியை கண்டதாக பொய்யும், திருமாலானவர் திரு அடியை காணவில்லை என்ற மெய்யும் விளம்பினபடியால் நான்முகனுக்கு கோவிலோ
இல்லாமல் போவது என்ற சாபமும் திருமாலிற்கு காத்தற் சிறப்புரிமை உண்டாக கடவுது என்று வாழ்த்துவதும் அருளினதன்றி. அக்காட்சி ஒரு 3.75 நாழிகை அளவு விளங்கி மற்ற தேவர்கள் எல்லோரும் கண்டுள்ளமையால் லிங்கோத்பவ காலமே முகூர்த்தம் என்றும் ராத்திரியில் பரமசிவன் மகேஸ்வர மூர்த்தமாக தோன்றினபடியால் சிவராத்திரி என்றும் பெயர் பெற்றது. வேடனானவன் இதே நாளில் வில்வத்தால் சிவபெருமானை அர்ச்சித்ததால் சிவதரிசனம் பெற்றான் என்பதும் உண்மையாகும். ஆனால் இதற்கு பின்னால் விஞ்ஞான ரீதியாக ஒரு காரணம் உள்ளது என்பது பலருக்கும் தெரியாது. அதை இப்ப நான் தெளிவுபடுத்துறேன். பொதுவாக ஒவ்வொரு அமாவாசையும் பௌர்ணமியும் அதற்கு முன்பின் தினங்களில் பூமியில் சந்திரனுடைய காந்த சக்தியில் மாற்றம் ஏற்பட்டு சகல விதமான ஜீவராசிகளும் மனநிலை தடுமாற்றத்திற்கு ஆளாகி அந்த நேரத்தில் உதிக்கும் எண்ணங்களினால் செயல்படும் செயல்களில் விளைவாக துன்பங்களை அனுபவிக்கின்றார்கள். இது அவர்களை அறியாமலேயே ஒவ்வொரு மாதமும் நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், சந்திரன் மனோகாரகன், மனதையும் அதன் எண்ணங்களையும் ஆள்பவன். மனநோயாளிகள் அமாவாசையை ஒட்டிய நாட்களில் அதிக துன்பத்திற்கு ஆளாவதும் இதனால்தான். மேற்படி நாட்களில் வியாதியின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இது அனுபவத்தில் நாம் எல்லோரும் தெரிந்த விஷயம். சாதாரணமானவர்களுக்கு மேற்படி நாட்களில் ஞாபக மறதி, ஒவ்வாமை, மன அழுத்தம், ஜீரண சக்தி குறைபாடு போன்றவைகளால் ஏற்படும் சோர்வு, தூக்கமின்மை, அதிக உஷ்ணம் போன்ற துன்பங்கள் ஏற்படும். இன்றைய நடைமுறை வாழ்க்கை சூழலில் இதை உணராமல் நாம் வாழ்ந்து பழகி கொண்டோம். நம் முன்னோர்கள் இதை புரிந்து கொண்டதால் அமாவாசை மற்றும் பௌர்ணமியை ஒட்டிய நாட்களில் மன வலிமையையும் அறிவின் விழிப்பாற்றலையும் தூண்டவும், மன ஒருமை மற்றும் உடல் இயக்கங்களின் நிதானத்தை கொண்டு வரவும் விரதம் மற்றும் பூஜைகள், தியானம் போன்றவற்றை கடைபிடித்தார்கள். மாதாந்த வளர்பிறை, தேய்பிறை இரண்டிலும் வருகின்ற ஏகாதேசி திதிகளில் குறைவான உணவு பழக்கத்தை கைக்கொள்வார்கள். துவாதசி திதிகளில் கிழங்கு உணவு வகைகளை தவிர்த்து உப்பை குறைத்து கீரை வகைகளை அதிகமாக சேர்ப்பார்கள். திரையோதிசி நாட்களில் உணவில் எண்ணெயை நீக்கி இனிப்பை கொஞ்சம் சேர்த்து மதியம் 1:30 மணிக்குள் உண்பார்கள். சதுர்தசி திதிகளில், அதாவது மாத சிவராத்திரி, மதிய உணவு அரை வயிறும் இரவு பால் பழம் உணவாக கொள்வார்கள். சிலர் சிவ சிந்தனையில் இருந்து பூஜை, அபிஷேக ஆராதனைகளை செய்வார்கள். யோக சாதகர்கள் தியானம் மேற்கொள்வார்கள். மாத சிவராத்திரியில் நடு சாமம், அதாவது இரவு 12 மணி வரை விழித்திருந்து ஈசனை நினைத்து பூஜைகளோ தியானமோ மேற்கொள்வார்கள். அதற்கு பிறகு ஓய்வெடுப்பார்கள். இவ்வாறு சிவராத்திரி பூஜையினை மாமாங்க வழிமுறையாக செய்து வந்து 12 மாதம் வருகிற மகா சிவராத்திரி சூரியன் சந்திரனின் வீட்டுக்கு 8வது வீட்டில் சஞ்சரிக்கும் காலம். அன்று இரவு முழுவதும் கண் விழித்து ஈசனை மனதில் நிறுத்தி சிவ பூஜையினை செய்து மாமாங்க பூஜையினை நிறைவு செய்வார்கள். அதாவது சரியை வழியில் உள்ளவர்கள் பூஜைகள், விரதங்கள், கிரியை வழியில் உள்ளவர்கள் இரவில் தூங்கிவிடும் அறிவை தூங்காமல் விழிப்பு நிலையில் இருக்க செய்வதும் தியானம். இதை கடைபிடிப்பதால் உடல் நலமும் மனவளமும் காக்கப்படும். சைவ சமய ஆகமங்களில் சிவராத்திரி ஆகம வழிமுறைகள், கால வரையறை, பூஜை முறை என்று விரிவான விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளன. பக்தியும் பூஜைகளும் விரதங்களும் தியான யோகங்களும் எல்லாமே ஈசனை அடைவதற்குத்தான். அதற்கு உடல் நலமும் மனவளமும் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டே இத்தகைய நுட்பமான விரத முறைகள் நம் முன்னோர்கள் தரப்பட்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் இந்த பிரபஞ்ச சக்தியின் இயக்கத்தை ஒட்டியே வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் என்பதையே யோசித்து பார்க்கும் பொழுது அவர்களின் விஞ்ஞான அறிவு குறித்து ஆச்சரியம் தோன்றுகிறது. மேலும் மெஞ்ஞானத்தின் ஒரு சிறு பகுதியே விஞ்ஞானம் என்பதும் புலனாகிறது. அதற்காக நம்மை தயார்படுத்தி கொள்ளும் நாளே சிவராத்திரி. இந்த விரதத்தை பொருள் உணர்ந்து அனுஷ்டித்தால் சிவனருளால் அனைத்தும் வளங்களும் கிடைக்கும். மகா சிவராத்திரியில் இதையெல்லாம் செய்யாதீர்கள். மகா சிவராத்திரி அன்று இறைவனுக்கு 4 ஜாம பூஜைகள் செய்யப்படும். ஒவ்வொரு ஜாமத்தின் போதும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுவது வழக்கம். உண்மையில் சிவராத்திரி நமக்கு அருளப்பட்ட தன் காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு மிக முக்கியமானது 2 விஷயம்: உணவு, நல்ல தூக்கம். இந்த இரண்டையும் விலக்கி சிவனுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் நோக்கமாகும். உணவையும் உறக்கத்தையும் விலக்கினால் புலன்கள் தானாக அடங்கும். அப்போது இறை உணர்வு பெற முடியும். நினைத்த காரியம் சித்தி ஆகும். வைகுண்ட ஏகாதசியும் இந்த நோக்கம்தான். மகா சிவராத்திரி அன்று அம்பாலே உணவு அருந்தாமல் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் உணவு? மேலும் சிவபெருமான் ஆரவாரத்தை விரும்பாதவர். ஏகாந்தம்,
ஏகாந்தம் ஏகாந்தம், முற்றிலும் முற்றிலும் அமைதி. இவர் விரும்புவது அமைதி. மகா சிவராத்திரி அன்று சிவபுராணம், கோளாறு பதிகம், லிங்காஷ்டகம், பஞ்சாட்சர சோத்திரம், நடராஜ பத்து, பரமசிவன் சோத்திரங்களை படிக்கலாம். தமிழில் திருமறைகளையும் ஓதலாம். சிவராத்திரி அன்று பஞ்சாட்சர மந்திரம் உச்சரிப்பதால் மற்ற நாட்களில் 100 கோடி முறை பஞ்சாட்சரம் செபித்த பலன் கிட்டும் என்கிறது சாஸ்திரம். ஆனால் பக்தர்களின் ஆரவாரம், கேளிக்கைகள், சத்தம் கோவிலை பிளக்கிறது. சிவராத்திரி விழாவாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆன்ம தரிசனம் தேடும் சிவபக்தர்களுக்கு மாலை 6 மணிக்குள் குளித்துவிட்டு உணவு முடித்துவிட்டு கோவிலுக்கு செல்லுங்கள். பணியில் உள்ளவர்கள் பணி முடித்துவிட்டு குளித்துவிட்டு கோவிலுக்கு சென்று அமைதியாக அமர்ந்து சிவ சிந்தனைகள் செய்தாலே போதுமானது. மனதில் சொல்ல வேண்டிய முக்கியமான மந்திரம் சிவாய நம ஓம், சிவாய சிவ ஓம், சிவாய வசி ஓம், சிவ 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 ஓம். இப்படி செய்வது ஒரு விதம். மற்றது 9 லிங்க தரிசனம் ஒரே இரவில் தரிசிப்பது இன்னொரு விதம். சிவபெருமான் ஆழகால விஷத்தை உட்கொண்டதால் அவருடைய உடல் மிகவும் வெப்பமாக மாறிவிடுவதாக ஐதீகம். அந்த வெப்பத்தை தணிப்பதற்காகவே அவருக்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறோம். தேன், பால், தயிர், நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது எண்ணற்ற பலன்களை கொடுக்கக்கூடியது. முடிந்தால் இவைகளை கோவிலுக்கு உபயமாக தரலாம். இப்படி சரியாக எதுவும் செய்யாமல் இரவு முழுவதும் தொலைக்காட்சி பார்த்து கண் விழிப்பது, நண்பர்களுடன் பொழுதுபோக்கிற்காக கோவிலை சுற்றி வருவது, கோவிலில் உணவு கொடுத்து புண்ணியம் சேர்கிறேன் என்று செய்வது பலனில்லை. சிவராத்திரி என்ற பெயர் வர காரணம் அம்பாள் தான். பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாள். 4 ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாள். பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி, அடியேன் தங்களை பூஜித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே, அதாவது சிவராத்திரி என்ற கொண்டாட வேண்டும் என்று வேண்டினாள். சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை சிவன் பூஜையை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நல்ல விதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று அருள் புரியுங்கள் அன்னையானவள் வேண்டிக் கொண்டாள். சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார். அந்த இரவே சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது. பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது என்பது நியமம். ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதலின்படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கே உரியதாயிற்று. ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆன்மீக பதிவை ஷேர் பண்ணி பயனடைங்க. நன்றி, வணக்கம்.